மகர சங்கராந்தி பலன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அ இந்த சூரியனினுடைய மாற்றம் மகரத்திற்கு போய்க்கும்போது, சுக்கிரனையுமே சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காரு அவரு. ஆல்ரெடி மகரத்துல வந்து நமக்கு செவ்வாய், புதனினுடைய சஞ்சாரம் இருக்கு. உண்மையிலேயே நமக்கு வந்து பொருளாதாரத்துல இந்த அடுத்த 6 மாசம் நம்ம இத எடுத்துக்கணும். ஆக்சுவலா இந்த மகர சங்கராந்தி பலன்ல. பட் தை, மாசி, பங்குனி ஏன்னா சித்திரையில நமக்கு சூரியன் மாற்றம் வருது இல்லையா? அது வருடப்பிறப்பாக இருக்கும். அது நமக்கு ஒரு முக்கியமான பலன். ஸோ இந்த உத்தராயண புண்ணிய காலம் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ரத்த சப்தமிக்கு பிறகு நமக்கு நாட்ல வந்து ஒரு நல்ல செய்தி வர்றது. ஏன்னா இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கோல்டு கூட டிமானிட்டைசேஷன் பண்ண போறாங்க. அப்படின்னு ஒரு புதுசா ஒண்ண கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாம் நெறைய தங்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம். ஐய்யயோ! நம்ம இது எல்லாத்தையும் லூஸ் பண்ணிருவோமா அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் நமக்கு குரு பகவான் மாறுகிறார். ஸோ பல வகையான பதட்டங்கள் இருந்தாலும் கூட, இந்த மகர சங்கராந்தியில இந்திய நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. ஆனால் இந்த சூரியனினுடைய மாற்றம் நமக்கு சைனாக்கு தான் நல்லா இல்ல. இந்த மகர சங்கராந்தியினுடைய சூரியன் வந்திருக்கிறது வந்து சைனாக்கு எப்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல நமக்கு புது வருடம் பிறக்கும் பொழுது, அவங்களுக்கு சில டெரரிஸ்ட் அட்டாக்கோ, அல்ல சைனா நாட்டிற்கு ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக உண்டு. நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதனால மக்கள் வந்து அமெரிக்கால இப்படி இருக்கு, கனடால இப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான ஒரு பயத்தை நமக்கு கொடுத்தாலும் கூட, நீங்க இந்த இந்திய நாட்டுல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்பும், பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்.